தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நாம் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஏன்னா சமீப காலத்தில் சமூகத்தை சார்ந்த சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயற்கை வளத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம தீபம் இயற்கை சேனலில் இயற்கை வளமும் நல்லா தன்னார்வ தொண்டு செய்கிறவர்களையும் இதுபோல் ஆன்மீக நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம் வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவோட மிகச்சிறப்பாக தீபம் இயற்கை டிவி போயிட்டுருக்கு. நமது நாடு கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நாடு. இந்த கலாச்சாரமும் பண்பாடும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீர்குலையாமல் இருப்பதற்கு காரணம் நமது திருக்கோயில்கள் தான். அந்த திருக்கோயில்களின் வழிமுறைகளை உருவாக்கி அந்த திருக்கோயில் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது ஆதீனங்கள் தான். கோவையில் பேரூர் ஆதீனம், சிரவை ஆதீனம், செஞ்சேரிமலை ஆதீனம், காமாட்சிபுரி ஆதீனம், இந்த 4 ஆதீனங்களும் செய்கின்ற விழாக்களுக்கு நாம் சென்று இந்த தீபம் இயற்கை டிவி சார்பாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போது நம்ம பேரூரில் பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு வலதுபுறம் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மடம் இருக்குங்க. அந்த மடத்திலிருந்து கடந்த 350 ஆண்டுகளாக பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் போய் பண்ணி அங்கே தங்கியிருந்து சிவனடியார்கள் வணங்கி வந்தார்கள். அந்த மடத்துக்கு சொந்தமான ஒரு 12 ஏக்கரா பூமி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஊருக்கு வெளிப்புறம் இருக்குதுங்க. இதைய கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி குத்தகை கொடுத்தாங்க. அதில் சரியாக விவசாயம் நடக்கலை. இப்போது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாற்றோன்னு அங்கே இருக்கிற சிவனடியார்கள்லாம் முடிவு பண்ணி நம்ம குருமகா சன்னிதானத்திடம் எடுத்து சொல்லி அதற்குண்டான வேலைகளை செய்தார்கள். அது ஒரு நல்ல தோட்டமாக மாற்றணும், இயற்கை விவசாயம் பண்ணுற தோட்டமாக மாற்றணும் அப்படின்னு ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சாமிகள் 24வது பட்டம் இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து பல சிரமங்களுக்கு இடையில் இப்போது அந்த தோட்டத்தை மீட்டெடுத்து இயற்கை விவசாயம் செய்யுங்கிறதுக்காக நம்ம ஈசா யோகா மையத்தில் தொடர்பு கொண்டு அங்கே இயற்கை விவசாயம் செய்யும் குழுக்களை இங்கே வரவழைத்து அதற்காக திட்டமிட்டு அற்புதமான ஒரு தோட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள். அந்த இடத்திலே சுவாமிகள் வந்தால் தங்கி மக்களுக்கு அருளாசி செய்வதற்காக ஒரு மண்டபமும், மாடுகளை பராமரிப்பதற்கு கோசாலையும், சிவனடியார்கள் பக்தர்கள் அங்கே வருகை தந்து ஓய்வெடுப்பதற்காக சில அறைகளையும் உருவாக்கி இன்று ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அதை திறப்பு விழா செய்ய இருக்கிறாரு. அதை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடக்குது. நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவருடைய அருளாசியும் இந்த சிவனடியார்களின் என்னென்ன செய்கிறார் என்பதையும் பார்ப்போமா? வாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பென்னொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்ற சீனிவாசன் அவர்கள் என்னை அழைத்திருந்தார். முதல்ல நாம் என்னென்ன இங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஈசா யோகா மையம் கையில் எடுத்தாலே அது ஒரு சிறப்பாக திட்டமிட்டு எது எங்கே இருக்கணும், அது பயன்படுற மாதிரியுமே அழகாக இருக்கிற மாதிரியுமே சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஸ்ரீ அம்பலவாணர் நிலையம் அருமையாக வடிவமைத்து பார்ப்பதற்கே அழகாக காட்சியளிக்கிறது பாருங்கள்.
ஆடல் அரசர் நடராஜ பெருமானுக்கு, சிவகாமி தாயாருக்கு அற்புதமான தேக்கு மரத்தால் திருவுருவச் சிலையை வடித்து வைத்திருக்கிறார்கள். பேரூர் புராணம் இந்த புத்தகத்தை தான் இன்று வெளியிட இருக்கிறார்கள். அதையும் படைத்திருக்கிறார்கள். கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் நிறைந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியே. நல்லா அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. முன்னாடி பார்க்கு, ஆர்ச்சு, அப்படியே நடந்து வர்றதுக்கு கல்கள்லாம் போட்டு அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது தங்குவதற்கான அறை. இந்த இடத்துல தான் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தோட்டத்தில் முகப்பே இவ்வளோ அற்புதமாக இந்த கல்லெல்லாம் பாருங்கள், கிரிப்பாக இருக்குது, பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது. சிவனடியார்கள் அமர்ந்து அருமையாக ஓதுவாமூர்த்திகளின் பாடலை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது திருவாடுதுறை ஆதீனம் அவர்களை வரவேற்ப காத்து கொண்டிருக்கும் சிவனடியார்கள். குருமகா சந்நிதானம் எழுந்தருளி கோமாதாவுக்கு தற்போது கோபூஜை செய்கிறார்கள்.
ोपदित्यामित्रन्देव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 न्
ओम शुक्लां वरदनं विष्णुं सद्वर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये प्राणानायं च अवोभाक्ते समस्त दुर्दक्षेद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य सकलभुवन सृष्टिसमनुग्रह पंचकीर्ति कारण भगवत परमेश्वरस्य लोकक्षेमार्थ सर्वजनक्षेमार्थं तिरुकैलाय परम्परे तिरुवावूराधीन तालये पेरूर क्षेत्रे विराजमानस्य पट्टीश्वरनाथ परमेश्वरस्य प्रसादेन तम्बिरां तोपीति नाम्नालङ्कृत क्षेत्रे विराजमानस्य नूतन मण्डप प्रवेशनकाले महासन्निधानस्य शरीर आरोग्य दृढगात्रता सिद्ध्यर्थं ज्ञान वैराग्य फल सिद्ध्यर्थं आदिलक्ष्मी धनलक्ष्मी धान्यलक्ष्मी गजलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी सौभाग्यलक्ष्मी अष्टलक्ष्मी अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थं लक्ष्मी कटाक्ष प्राप्त्यर्थं शरीर सकल रोग निवारणार्थं सूर्य चंद्र अंगारगपद बृहस्पति शुक्र शनैश्चर राहु केतूनाम् आदित्यादीनां नवानां ग्रहाणाम् अनुकूलता सिद्ध्यर्थं जन्म नक्षत्रे जन्मराशिवसाद नाम नक्षत्र नामराशिवसाद अंगग्रहवसाद कालवसाद कालाः उपद्रवसाद नवांश द्वादशांश त्रिंशांश वसाद ये ग्रहासुवेदरस्थाने सुतता तेषाणाम् आनुकूलता सिद्ध्यर्थं शरीर सकल रोग निवारणार्थं वेदोक्त दीर्घमायु विद्यार्थं विशेष महालक्ष्मी पूजायां गो पूजाञ्जाध्यकरिष्ये सदानुदरधो निधाय अपहुपस्पृश्य वाद्यं मेल्लमा वच्चामि ओम सरस्वती माताक्तये नमः ओम अनन्ताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः हत्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः वदेन वासनाय नमः समस्तकामेन मूर्तये नमः ओम अक्षस्त्रिक्परधं गदेषु कुलसम्पत्मं तनकुण्डिका तन्तं सत्यमतं तदन्मजलं गण्डासुराभाजन शूलं पादोदर्शने सततिमस्तेनाननादेवेशरिवर्धनी महालक्ष्मी सरोजस्थिता महामाजे श्रीपीठे सुरभूचदे शङ्करकरगदागस्ते महालक्ष्मी नमोऽस्ते महाशम्बिकाजी नमः वाक्य उत्तरान्तं प्रदेशे पाद्यार्घाचमनान् दत्त्वा आद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि अलङ्करणार्थम् अक्षतान् समर्पयामि दिव्यगन्धान् धारयामि गन्धस्वपर हरिद्रा कुङ्कुमं समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ओम विवासवासा परिलीदागाहादे समुश्रेयाहान् भवति जायमानः तन्कय उन्नयन्ति स्वादियो मनसा देवयन्तः प्रियत्रं सद्गोडि देवता स्वरूपिणी महालक्ष्मी नमो नमः वस्त्रयुगलं समर्पयामि पुष्पावधि प्रशोभधि फलिनीरफलाभुता अश्वावधि विरुदः पारजिष्णवः महालक्ष्मी नमः वस्त्रमालां समर्पयामि ओम धान्यलक्ष्मी नमः ओम धनलक्ष्मी नमः ओम वीरलक्ष्मी नमः ओम विजयलक्ष्मी नमः ओम संतानलक्ष्मी नमः ओम सौभाग्यलक्ष्मी नमः ओम एतालक्ष्मी नमः ओम कीर्तिलक्ष्मी नमः ओम भाग्यलक्ष्मी नमः ओम अन्नलक्ष्मी नमः ओम कुबेरलक्ष्मी नमः ओम गजलक्ष्मी नमः ओम मोक्षलक्ष्मी नमः ओम वस्तुलक्ष्मी नमः ओम साम्राज्यलक्ष्मी नमः त्रियत्रं सत्कोटि देवता स्वरूपिण्यै नमो नमः पुष्पार्चनं समर्पयामि दोरसदोरदोरन्दोस्मां दोर्वदितं दोर्भरं भरं धूपमाग्रापयामि
யூடியூப் रुद्राय देवाय नमः रुद्रस्य देवस्य पत्नी नमः ओम भीमाय देवाय नमः भीमस्य देवस्य पत्नी नमः ओम महदे देवाय नमः महदो देवस्य पत्नी नमः शिवगाम्यम्बिका समेत नटराज परमेश्वर शिवाय नमः नानाविधे परिमलपत्रकुसुमानि समर्पयामि ओम पूर्ववस्वा मूहि मूहि प्रदवायुक्तं नागवल्ली धरयुते कर्पूरजोडसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यता नटने प्रदाम्बूलनिवेदयामि योपां पुष्पं वेद भगवान् प्रजावाहनसमान् भवति एवं वेद योपामायनं वेद आयनवान् भवति மடித்தாடும் மணிமைகள் நன்றியே மனதேடி வாழுமா கழுத்தாட்டி தடுமனா கமசைக்கில் இடும்போது தடுத்தாட் கொள்வார் கழுத்தாடும் தரதரத்தில் தமருகமும் எரிய கருத்தறிய பாக்கியனும் இடித்தாடி மொழியோதி தம்பரதம் பெருமானை வெட்காமன்றே நன்னேனும் அன்னரே ஆண்டு கொண்டருடைய அமுதே விழியிலே மறைத்தருள் வேதனாரன் கண்ணினாரின் திருக்கையிலையும் விரித்திருந்த கோரம் நதினான்கள் அயந்து அருள்புரிய பணிந்தார் ओम सोमो वाजेकस्य राज्यमादत्ते यो राजा सम्राज्यो वा सोमेन यजते देवसुवा भेधान अवेगं सुवन्दे एधामन्तो रे देवानां सदेवास्मे समानयन्ते तरेण पुनस्वन्ते आद्याया हे सशूराया भवति शिवगाम्यं भागनाभ नटराज स्वामिः செங்கனார்
எச்சைக்கும் திருவருடைய நன்றியில் நலியுள்ளதுந்திய நாடும் நற்றமிழ் வேண்டது உயிர்த்து வெற்றிகள் திறனில் செல்வழியினில் விளக்கோ வெண்ணையும் படைத்தனவில் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பயிர்வாய் மெய்மை கண்டான் சன்னதிக்கோ விஞ்ஞான பானுவாகி உயிராலும் பொழில் திருவாவடுதுறை காலால் பூர்ணமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோர் திருமரபு நீரோடி தலையமாதோ मंत्रम में गोपाय नमः विधा विदो तजशामान यदोगम श्री आहि श्री अमृता सदा लीलाहं ब्रह्मणो वेदा अमृतेना वृदाम्बुरे तस्मै ब्रह्मज ब्रह्माज आयुर्कीर्तिं प्रजां ततोः श्रीवत्स समाधि समारोह जमावेदा शोभमानं महीयते आनन्दं धनं वसुमधुरलाभं सदनदसंवत्सरं दीर्घमायुः अरोगदिनगात्रदा दीर्घायुष्यमस्तु மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கண்ணியாரை மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கண்ணியாரை மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கண்ணியாரை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்து புகுவரவர்பின் புகுவே போதோடு நீ சுமந்து புகுவரவர்பின் புகுவே யாரும் சுவடு படாமல் ஐயாரடை நின்ற போது யாரும்